எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 102 சங்கீதம் 13வது வசனம். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் கர்த்தர் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு தயவு செய்யும்படிக்கு கர்த்தர் காலத்தை குறித்து வைத்தார். பார்த்தீங்களா? அது இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தயவு செய்வார். உங்கள் வேலையின் காரியத்தில் அவர் தயவு செய்வார். உங்களுடைய எதிர்காலத்தில் அவர் தயவு செய்வார். எந்த மனுஷ தயவும் தேவையில்லை. வானத்திலும் பூமியிலும் உண்டாக்கின கர்த்தருடைய கரத்திலிருந்தே உங்களுக்கு தயவு வரும். அதற்கு குறித்த நேரம் இன்றைக்கு வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை கானாவூரில் செய்யும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், அற்புதம் செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த நேரம் வந்திருக்கிறது உனக்கு தயை செய்யும்படிக்கு. கர்த்தர் நமக்கு தயை செய்ய வேண்டும். அதனுடைய காலமும் நேரமும் வந்து அமைய வேண்டுமே. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 27:14 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி. நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு காத்திருக்க முடியாத சிலர் எடுக்கிற சில தவறான முடிவுகள் விபரீதத்தில் கொண்டு போய் முடிகிறது. திருமண காரியமாக இருந்தாலும் சரி, வேலை காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தில் காத்திரு, பொறுமையாக இரு என்று கர்த்தருடைய வார்த்தை வருமேயானால் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டியது மிக 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 அவசியம். எந்த அளவிற்கு நீங்களும் நானும் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் தமது நேரத்தை குறித்த நேரத்தில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒருவேளை நீங்கள் தவறு செய்து இடறி கீழே விழுந்திருக்கலாம். காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் காத்திருக்க முடியாமல் சில தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி இயேசு உங்கள் அருகே வந்து நின்று சொல்ல போகிறார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் சோர்ந்து போனீர்களோ அத்தனை காரியத்தையும் மாற்றி போட்டு உனக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும், சந்தோஷமாய் இருக்கட்டும். உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நடக்க செய்வாராக, மேன்மைப்படுத்துவாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. இன்றைக்கு என் தேவனுடைய வலதுகரம் என் பிள்ளைகளுக்கு ஆதரவாய், தேறுதலாய், பலனாய் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, தடைகளை நீக்குகிறவர், அற்புதங்களை செய்வீராக. கிருபையும் சமாதானத்தால் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு தக்க ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கொடுத்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.